கும்பத்துக்கு லவ் வருமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? கும்பத்துக்கு லவ் தான் பிரையாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். எப்படி அவங்க லவ்வ வந்து யோசிப்பாங்க? பார்த்து வர்றது லவ் கிடையாது. மனசும் மனசும் புடிக்கணும். மனசு சொல்லணும். இவன் தான் உன்னோட பெர்சன் அப்படின்னு. இவன் தான் உன்னோட சோல்மேட் அப்படின்னு. இவன தான் நீ லவ் பண்ணணும் அப்படின்னு மனசு சொல்லணும். அதுதான் லவ். இப்படின்ற மாரி பெரிய பெரிய டயலாக்ஸ்லாம் பேசக்கூடியவங்க யாரு? அப்படின்னா கும்பம். பிரேம் ரவி சார் ஒரு படத்துல சொல்லுவார். எனக்கு கிக் இல்லப்பா, இந்த வேலை வேணாம்ப்பா. எனக்கு கிக் வேணும் அப்படின்னு யோசிப்பார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு கிக் அப்படின்றது வேணும். பேர் மேல ஒரு கிக், புகழ் மேல ஒரு கிக், சாதிக்கிறது மேல ஒரு கிக், லைஃப்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஒரு கிக். இந்த கிக்குக்காக மத்தவங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, மத்தவங்களை காயப்படுத்த மாட்டாங்க, மத்தவங்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. கும்பராசி பெண்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம் அப்படின்போது கும்பத்தினோட மைண்ட் செட் எப்பயுமே வந்து பாருங்க, பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், லாபம், முன்னேற்றம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்கம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதாயம், இதை நோக்கியே என்னோட மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லைங்க. எந்த ஒரு பொண்ணு சம்பாதிக்கணும்னு நினைக்குதோ, பேர் வாங்கணும்னு நினைக்குதோ, புகழா இருக்கணும்னு நினைக்குதோ, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு இல்லைங்களா? அதுக்கு தப்பு தண்டா செய்யறதுக்குலாம் நேரமே இருக்காது. எனக்கு பேர் ரொம்ப முக்கியம்யா, கௌரவம் ரொம்ப முக்கியம்யா, தப்பு தண்டாலாம் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எனக்கு வந்து பாருங்க என்னோட சந்தோஷத்துக்கு நான் ரொம்ப ப்ரையாரிட்டி குடுப்பேன். இது வந்து பாருங்க கும்பத்துக்கு டிஃபால்ட்டாவே அந்த மைண்ட் செட் இருக்கும். கும்பமா எனக்கு வந்து ஹேப்பியா இருக்கணும். என்னோட ஹேப்பினஸ்க்கு நான் பிரிஃபரன்ஸ் குடுப்பேன். நியாயமானது தானே. மத்தவங்களுக்காகவே வாழறது அப்படின்றது இல்ல இல்லைங்களா? என்னோட சந்தோஷமும் முக்கியம். உனக்காக நான் வாழறேன். நீ அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன் இவங்க எல்லாரையும் நான் பார்க்கணும். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். கூடவே நானும் சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னு நினைக்கக்கூடிய பெர்சனாலிட்டிஸ் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். சனி தான் ராசி அதிபன். பொதுவா வந்து பாருங்க, கும்பம் கிட்ட நெறைய நல்ல கேரக்டர்ஸ் உண்டு. நான் நேர் வழியில தான் போவேன். நேர்மையா இருப்பேன். நாணயமா இருப்பேன். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கு. பெரிய லெவல்ல சாதிக்கணும். நான் வந்து நெறைய டாக்டிக்ஸ்லாம் பண்ணி முன்னேறணும்னு நினைக்க மாட்டேன். அப்படி முன்னேறணும்னு நினைச்சா பெரும்பாலும் நினைக்கிறது இல்ல. அப்படி ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சுய ஜாதகம். ஆ கிரகங்கள் என்ன பேசிஸ்ல இருக்கு? என்ன பாவத்துல இருக்கு? அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் அவங்க பெரிய லெவல்ல அப்லிஃப்ட்மென்ட் ஆகறது இல்ல. ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் இது நெறைய கும்பத்த உயர்த்துறத நான் கண்கூடா பார்த்துருக்கேன். சரி, அப்படிப்பட்ட கும்பராசி பெண்கள் இவங்களோட இளமை பருவம் எப்படி போகும் அப்படின்னு ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க. ஒரு 8த், 9த் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸா பழகுவாங்க. அதுலயும் நான் என்ன விட ஒரு படி அதிகம் இருக்கவங்கள ஃப்ரெண்ட்ஸா வைக்கிறதுக்கு பிடிக்கும். ஒரு சில அதாவது 2 பகுதியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு பகுதி என்ன விட அதிகமா வந்து படிப்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுப்பேன். அதுக்கும் மேல டீச்சர்ஸோட ஃப்ரெண்ட்ஸா பழகுவாங்க பார்த்தீங்களா பிள்ளைங்க. எனக்கு எங்க மிஸ் தான்ப்பா பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த மிஸ்ஸ பிடிக்கும், இந்த மிஸ்ஸ பிடிக்கும். அவங்க வயசு பெர்சனாலிட்டீஸ் கூட பழக மாட்டாங்க. மிஸ்ஸும் கூட பழகுவாங்க. இதெல்லாம் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெர்சனாலிட்டீஸ் வந்து பாருங்க, எல்லார் கூடயும் பழகக்கூடிய பெர்சனாலிட்டீஸ். ஒண்ணு தன்னை விட அறிவு, அழகு, சிந்தனை, ஆக்கப்பூர்வமான தன்மை இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கவங்க. தன்னோட வயசுக்கு ரொம்ப பெரியவங்க. டீச்சர்ஸோட பழகுது. எனக்கு அந்த மிஸ் தான் பிடிக்கும். அந்த மிஸ் கூட தான் பழக எனக்கு பிடிக்கும். அந்த மிஸ் தான் எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்கள பார்த்திருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியும் இருப்பாங்க. எல்லாரோடும் ஈக்குவலா பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெருசா வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கறது இல்ல. ஸ்டேட்டஸு எனக்கு ஈக்குவலா இருக்கணும், எனக்கு ஒத்த ஆற்றல் இருக்கணும், எனக்கு ஒத்த அறிவு இருக்கணும் அதெல்லாம் பார்க்கறது இல்ல. கொஞ்சம் பேர் அந்த மாரி பார்க்கறது உண்டு. என்ன விட பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படி 2 விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தொடரும். லவ்ங்க கும்பத்துக்கு லவ் வருமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? கும்பத்துக்கு லவ் தான் பிரையாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். எப்படி அவங்க லவ்வ வந்து யோசிப்பாங்க? அழக பார்த்து ஒரு பையன்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்களா? அறிவ பார்த்து அட்ராக்ட் ஆவாங்களா? புத்திசாலித்தனத்த பார்த்து அட்ராக்ட் ஆவாங்களா? ஆளுமைய பார்த்து அட்ராக்ட் ஆவாங்களா? வசதிய பார்த்து அட்ராக்ட் ஆவாங்களா? அவங்களோட இரக்க குணத்த பார்த்து அட்ராக்ட் ஆவாங்களா? எத பார்த்துங்க கும்பம் அட்ராக்ட் ஆகும்னா, இது எதையுமே பார்க்காதுங்க. அதான் கும்பம். நம்ம ஒரு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், "ஏன் பிள்ள அந்த பையன உனக்கு புடிச்சிருக்குன்ற, அவன் நீக்ரோ பையன். அவன போய் உனக்கு புடிச்சிருக்குன்றி, எத பார்த்து புள்ள நீ அந்த பையன்கிட்ட மயங்குன?" அப்படின்னா, பார்த்து வர்றது லவ் கிடையாது. மனசும் மனசும் புடிக்கணும். மனசு சொல்லணும். இவன் தான் உன்னோட பெர்சன் அப்படின்னு. இவன் தான் உன்னோட சோல்மேட் அப்படின்னு. இவன தான் நீ லவ் பண்ணணும் அப்படின்னு மனசு சொல்லணும். அதுதான் லவ். இப்படின்ற மாரி பெரிய பெரிய டயலாக்ஸ்லாம் பேசக்கூடியவங்க யாரு? அப்படின்னா கும்பம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து பாருங்க, இந்த இனம், மொழி, மதம் மாறி லவ் பண்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆ சம்மந்தமே இல்லாதவங்கள ஒருத்தவங்கள லவ் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்துக்கு இன்பில்ட்டாவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆண் ராசி அப்படின்றதுனால துணிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. காற்று தத்துவ ராசி, சனியினோட ராசி. அப்ப எனக்கு தப்பு செஞ்சாலும் ஒத்துக்கிறதுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் தான் தப்பு செஞ்சேன். என்ன இப்போ? நீங்கலாம் யாரும் தப்பு செய்யலையா? நான் மட்டும் தான் உலகத்துல தப்பு செஞ்சேனா? நீங்கலாம் ரொம்ப நல்லவங்களா? எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க.
தப்பு செஞ்சு மாட்டிக்கிறவன் தப்பானவனா தெரியறான். தப்பு செஞ்சு மாட்டிக்காதவன் நல்லவனா தெரியறான். இப்படியெல்லாம் பஞ்ச் டயலாக்ஸ் பேசக்கூடிய திறமை கும்பத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நியாயமும் தானே இல்லைங்களா? அதே மாரி இந்த லவ் வந்து பாருங்க, நான் முன்னமே சொன்ன மாரி நம்ம அர்ஜுனனோட கதை படிச்சிருப்போம். அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிகைக்கும் ஒரு காதல் இருந்துச்சு அப்படின்னு. அந்த அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிகைக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அரவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரவான வந்து பலியிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா குருஷேத்திர போர்ல பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. பாண்டவர்கள் எத்தனையோ காரணத்தினால ஜெயிச்சாங்க. அதுக்கு இதுக்கும் ஒரு காரணமா மகாபாரதம் சொல்றது உண்டு. படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மகாபாரதத்த படிச்சவங்க தெளிவா இந்த விஷயம் தெரியும். ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அந்த ஒரு அன்யூசுவல் லவ். நாகக்கன்னிகைய போய் எப்படி ஒருத்தன் லவ் பண்ணலாம்? அர்ஜுனன் லவ் பண்ணான். அதே மாரி இந்த காலத்துல ஒரு ஃபாரினுக்கு போயிட்டு அங்க ஒரு ரஷ்யன லவ் பண்ணிக்கிறது, ஒரு அமெரிக்கன லவ் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது நெறைய பார்த்திருப்போம். இவங்க வந்து ரொம்ப ஒரு சாஸ்திரமான ஒரு குடும்பத்துல, ஒரு கல்ச்சர்டான குடும்பத்துல இருப்பாங்க. ஒரு வெள்ளைக்காரன கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு நீக்ரோ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி நான் எத்தனையோ குடும்பத்த பார்த்திருக்கேன். என்னோட அனலைஸ்ல. உங்களுக்கு அது தெரியலன்னா நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் எதையுமே பார்க்கல. என் மனசு சொல்லுச்சு. ஹி இஸ் மை பெர்சன் அப்படின்னு. அதனால நான் அவன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் அவன்கிட்ட பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு அவன புடிச்சிருக்கு. அவனுக்கு என்ன ரொம்ப ஆப்வியஸ்லி பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப தைரியமானவ, திறமையானவ, ரொம்ப புத்திசாலி, நல்ல பேர் வேணும்னு நினைக்கிறேன், புகழ் வேணும்னு நினைக்கிறேன், ஆக்கப்பூர்வமா சிந்திக்கிறேன், அளவுக்கு அதிகமா உழைக்கிறேன். நான் பெரிய லெவல்ல என்ன ஷைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் யாருக்கு தான் பிடிக்காது? பிடிக்கும். சரி, இப்ப இவங்களுக்கு ஒரு பையன புடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த பையன்கிட்ட போயிட்டு டைரக்ட்டா சொல்லுவாங்களா? அனலைஸ் பண்ணுவாங்களா? அனலைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் ஐ லவ் யூ. எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். வாட் யூ ஆர் சேயிங்? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அப்படின்ற மாரி டைரக்ட்டா கேட்கக்கூடிய தைரியம் கும்பத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ் லவ் பண்ணும்போது கடகம், மேஷம் லவ் பண்ணாங்க. பெரும்பாலும் இவங்க லவ் பண்றவங்களுக்கு ஜாதகமே இருக்காதுங்க. ஜாதி, இனம், மொழி, மதம் எல்லாம் கடந்து லவ் பண்றாங்க. அப்படி மீறி இவங்க வந்து எல்லாருமே வெள்ளைக்காரங்கள, வெளியூர் ஆளுங்கள, வேற்று மதத்தினரையே லவ் பண்றாங்களா? இல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்களே லவ் பண்றவங்களும் உண்டு இல்லையா? அப்படி நம்ம ஆளுங்களே லவ் பண்றவங்க கடகத்தையும், மேஷத்தையும் லவ் பண்றாங்க. அப்டின்னா மேக்ஸிமம் அது வந்து சக்சஸ் நோக்கி போறதில்ல. இவங்களோட எண்ண அலைகளும், அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்து போறது இல்ல. ஒத்து போகாததுனால ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது. ஆனா அதையும் மீறி கடகத்தையும், மேஷத்தையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்க தான் செய்றாங்க. லவ் பண்ணிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா? சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க. லவ் பண்றது விட்டுறது கிடையாது. ஏமாத்துறது கிடையாது. துரோகம் பண்றது கிடையாது. சீட் பண்றது கிடையாது. நான் லவ் பண்ணேன் அப்டின்னா அவனுக்கு நான் உண்மையா இருக்கணும். விசுவாசமா இருக்கணும். நியாயமா இருக்கணும். நேர்மையா இருக்கணும். திருமணம் வரைக்கும் கொண்டு போணும். திருமணம் ஆன பின்னாடி ஒரு நல்ல மனைவியா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு மனதளவுல பெரும் ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்திரமான எண்ணமா இருக்கும். ஆக இவங்களுக்கு யாரையும் ஏமாத்த தெரியாது. ஏமாத்த தெரியாது, ஏமாத்தவும் மாட்டாங்க. இவங்க என்ன மாரி தொழில் பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க, பெரும்பாலும் கும்பத்துக்கு நான் வாழ்க்கையில ஒரு முறையேனும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா எனக்கு பேர் புகழ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது நான் பிசினஸ் பண்ணணும். அந்த பிசினஸ் வந்து சக்சஸ் நோக்கி போதா, ஃபெயிலியர் நோக்கி போதா, அத பத்தி எனக்கு கவல இல்ல. கண்டிப்பா நான் பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்ணி சாதிச்சுட்டேன், அந்த பிசினஸ பெரிய லெவல் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா, அந்த வேலைய செய்றது எனக்கு பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாருங்க, அந்த ஜெயம் ரவி சார் ஒரு படத்துல சொல்லுவார். "எனக்கு கிக் இல்லப்பா, இந்த வேலை வேணாம்ப்பா. எனக்கு கிக் வேணும்" அப்படி யோசிப்பாரு பார்த்தீங்களா? அந்த மாரி இவங்களுக்கும் ஒரு கிக் அப்படின்றது வேணும். பேர் மேல ஒரு கிக்கு, புகழ் மேல ஒரு கிக்கு, சாதிக்கிறது மேல ஒரு கிக்கு, லைஃப்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஒரு கிக்கு. ஆனா இந்த கிக்குக்காக மத்தவங்கள ஹர்ட் பண்ண மாட்டாங்க, மத்தவங்கள காயப்படுத்த மாட்டாங்க, மத்தவங்கள அசிங்கப்படுத்த மாட்டாங்க. மத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள புதைச்சு இவங்க வெளிய வரமாட்டாங்க. ரொம்ப சின்சியரான பெர்சனாலிட்டீஸ் அப்படின்லாம். கும்பராசி பெண்கள் அப்படின்னா தைரியமா நீங்க கல்யாணம் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்பில்ட்டாவே அவங்களுக்கு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அப்ப இவங்க வந்து பாருங்க, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணுவாங்க. தொழில்லாம் பெரிய லெவல்ல சாதிச்சுடுவாங்க. படிக்கவே இல்லன்னா கூட பெருசா வந்து பணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இன்பில்ட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் என்ன வரும் அப்படின்னா, ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம், சர்க்கரை, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா, மைனஸ் எதுவும் இல்லைங்க. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே பார்க்காம லவ் பண்ணி, அந்த லவ்க்காக கடைசி வரைக்கும் வாழறது மைனஸா நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா நானும் அத மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். சேஞ்சிங் மைண்ட் இருக்கும் அப்படி நெறைய பேர் சொல்லுவாங்க. என்ன கேட்டா நான் அத சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட உண்மையான அன்பு, நேர்மையான குணம், ஒரு நேர்த்தியான பிரின்சிபிள்ஸ் வெளியப்படுது இல்லைங்களா இந்த விஷயத்துல. ஸோ நான் அத அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்னங்க அப்படின்னா மேற்கு. இவங்களுக்கு லக்கி கலர் என்னங்க? சனி தாங்க ராசி அதிபன். அப்ப என்ன? ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, பிளாக், கிரே இதெல்லாம் இவங்களுக்கு லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கும்பத்த பத்தி பேசுறதுக்கு இன்னும் நெறைய இருக்குங்க. இனி வரும் பதிவுகள்ல பேசலாம்.